ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கேரட் ஜூஸுங்க. இந்த ஜூஸ் குடித்தா காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோன்னா உண்மையாலுமே அவ்வளோ ஒரு நல்லதாக இருக்குங்க. என்னன்னா இது நான் 2 வருஷமாக குடிச்சிட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் நான் வாக்கிங் போகும்போது எங்கள் அண்ணா சொன்னார், வெறும் வயிற்றில் போகாதம்மா, இந்த மாதிரி ஏபிசிடி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு போன்னு சொன்னாங்க. அப்போது கேட்டதுக்கு தான் ஏபிசிடி ஜூஸு இதுதான் அப்படின்னாங்க. நெல்லிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, நான் கருவேப்பிலை, புதினா, இஞ்சி நான் போட்டுப்பேன். ஏன்னா இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும், போட்டுக்கிறதுங்க. அதே மாதிரி நிஜமாலுமே குடிங்க. உண்மையில் டெய்லி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா இருக்குதுங்க. எப்படி சொல்கிறதுனா, டிவியில் நம்ம வீடியோவில் எவ்வளோ போடுறாங்க இதை பற்றி எல்லாமே. ஆனால் நான் அனுபவிச்சதில் என்னன்னா, இது நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால முடி வளருதோ என்னமோ எனக்கு தெரியலங்க. எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கனால எனக்கு முடி வளரல. ஆனால் பொடுகு இல்லைங்க, பொடுகு உண்மையிலுமே கிடையவே கிடையாது. இந்த ஜூஸ் நான் குடிச்சிட்டு ஒரு வாரமாக நான் குடிக்காமல் விட்டேன்னு வச்சிங்களேன், பொடுகு தொலை ஆரம்பிச்சிரும். சில பேருக்கு நிறையா இருக்கும். ஆனால் எங்களுக்கு இது குடித்ததுனால இல்லவே இல்லை. சில டயத்தில் நமக்கு பொடுகு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வர மாதிரி அந்த ஒரு இது நம்மளுக்கு இல்லாமல் போயிடுது. இதை நீங்கள் குடித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 2 வருஷம் குடிக்கணும்னு இல்லை, நான் யதார்த்தமாக தாங்க குடித்தேன். சரி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு குடித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் விட்டுருவேன். இப்போ ஊருக்கெல்லாம் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, விட்டுருவேன். குடிக்க முடியாது, அங்கெல்லாம் இருக்காது, சரின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரும்போது தெரியும், என்னடா டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி பொடுகு வர மாதிரி இருக்குது, என்னடா யோசிக்கும் போது தான் தெரியும், ஆஹா இந்த ஜூஸ் நம்ம குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஓ, இதை நம்ம விட்டோம்னா இந்த மாதிரி நடக்குது, அப்போ நம்ம இதை சேர்த்துக்கிறது நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி முகம் கூடங்க, கலராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்குது. எனக்கு அனுபவிச்சதில் லைட்டாக கலர் கொடுக்கு. இது நான் குடிக்கலன்னு வச்சுக்க, லைட்டாக கலர் கம்மியாகும். அதே மாதிரி என் பொண்ணு குடிச்சிட்ருக்கா, அவள் லைட்டாக கருப்பு தான். ஆனால் அவளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல, கலரு கிடைக்கல. ஆனால் எப்படி சொல்கிறது, எனக்கு கிடைக்குதுங்க. எனக்கு இது குடித்தேன்னா நல்லா இருக்குது, முகம் லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. அவளுக்கும் தெரியும், கலராக இருக்கிறவங்களுக்கு தெரியுது, கருப்பாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் பொலிவு, அந்த பொலிவுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பொலிவு நம்மளுக்கு தெரியும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, முடிக்கும் நல்லது. ஆனால் எனக்கு முடிக்க தெரியலங்க, எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கனால நான் என்ன பண்ணாலும் அது செட் ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கு கிளைமேட்டு. மதுரை பக்கம்லாம் மழையா.